டெல்லியில் சண்டே மார்னிங் எடுத்த மினி விலாக் தாங்க இது. காலையிலே வந்து கடைக்கு வந்து போனேங்க. வீட்டுக்கு பேக் சைடில் இருக்க கடைக்கு தான் வந்து போனேன். ஏன்னா நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் பால் வாங்காமல் வந்துட்டாங்க. எப்போவுமே வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆஃபீஸ் விட்டு வரும்போதே. ஸோ அது இருக்கும். சாட்டர்டே சண்டே லீவ் இல்லையா 2 நாளுமே. அதனால் வந்து இருந்த பாலை வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் காலையிலே பால் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சண்டேனாலே ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட்டாக தானே இருக்கும் நம்மக்கிட்ட. என்ன இன்றைக்கி நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. இன்றைக்கி வந்து என்னோடய அம்மாவோட நினைவு நாளுங்க. கொஞ்சம் மைண்டுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ என்னோட ஹாப்பியான பிளேஸ்னால் என்னோடது கிச்சன் தாங்க. எனக்கு பிடிச்ச விஷயம்னா எனக்கு வந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் மைண்டை டைவெர்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை நானே அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதே நான் பண்ணிட்டேன் நான். ஸோ ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி வரமிளகா போட்டு பண்ணிவிட்டு மேகி தான், அதாவது கோதுமையில் செஞ்ச நூடுல்ஸ் தாங்க இது. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அந்த மசாலாலாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த நூடுல்ஸை போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ சம்டைம் வந்து பிடிச்சதை சாப்பிட்டா கூட மனசு நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி தான் போச்சு.